ரசூல் என்ன சொல்றாங்க? சதக்காவை காற்றை போல சதக்கா செஞ்சாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காற்று எவ்வளவு வேகமா வீசுது, அந்த காற்று வேகம் அந்த அளவுக்கு சதக்கா செஞ்சாங்க. இன்னைக்கு நாம சதக்கா செய்யறதெல்லாம் எப்படி வச்சிருக்கோம் தெரியுமா? 10 ரூபா, 5 ரூபா, 2 ரூபா, 1 ரூபா. இப்ப 2 ரூபா, 1 ரூபாயெல்லாம் இல்ல. 5 ரூபா கொடுத்தா கூட திருப்பி கையில கொடுத்துட்டு போயிடறாங்க. நீங்களே வச்சு செலவழிங்கன்னு போயிடறாங்க. அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாக. அப்ப நம்ம அந்த அடிப்படையில் நம்ம இன்ஷா அல்லாஹ் சதக்காவை வலது கை கொடுப்பது இடது கைக்கு அறியக்கூடாதுங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா ஜக்காத்தை பகிரங்கமா கொடுங்கங்கிறாங்க. அடுத்தவங்களுக்கு அது அந்த ஆர்வம் வரணுங்கிறது. அப்ப நம்ம சதக்காவை நம்மளை சதக்காங்கிறது நம்ம தக்தி நம்ம சொன்னோம் இல்லையா, நம்மளுடைய துன்ப துயரங்களை நீக்கக்கூடியது. இதுக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு. ஒரு பெண்மணி என்ன செய்றாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்றாங்க, நபியே எனக்கு குழந்தை செல்வம் இல்லை, நல்ல வசதி வாய்ப்பெல்லாம் எனக்கு ரப்புல் ஆலமீன் எல்லாம் கொடுத்துருக்கான், எங்களுக்கு குழந்தை செல்வம் இல்லைன்னு கணவன் மனைவியும் அது கேட்குறாங்க. நீங்கள் அல்லாட்ட துவா செய்யுங்க நபி, நீங்கள் துவா செஞ்சீங்கன்னா அல்லா கபுலாக்குவான் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாட்ட துவா கேட்குறாங்க, யா அல்லாஹ் நீ நாடுனா தான் எதுவும் கொடுக்க முடியும், குழந்தை செல்வத்துக்காக இயங்கக்கூடிய அந்த தம்பதிகளுக்கு நீ குழந்தை செல்வம் கொடுத்துறியா அல்லான்னு துவா செய்கிறாங்க. அல்லாஹ் பதில் சொல்கிறான் மூசா அலைஹிஸ்ஸலத்திட்ட, அவங்களுடைய தக்தீரில் குழந்தை இல்லைன்னு நான் எழுதிட்டேன், நான் அதை எழுதிட்டேன், அதனால அவங்களுக்கு குழந்தை இல்லை. இப்போ அந்த பெண்மணி திருப்பி கேட்குறாங்க மூசா அலைஹிஸ்ஸலத்திட்ட, எனக்கு குழந்தை இல்லையே, எனக்கு அல்லாஹ் உங்களுக்கு குழந்தை இல்லைன்னு தக்தீரில் எழுதிட்டேம்மா, நீ மனசு இது பண்ணிக்கங்க. இப்போ அந்த மாதிரி சொல்கிறாங்க, அல்லாஹ் எழுத தெரிஞ்ச அல்லாவுக்கு மாற்றவும் தெரியும் தானே, அல்லாவுக்கு எழுத தெரிஞ்ச அல்லாவுக்கு மாற்றவும் தெரியும் தானே அப்படிங்கிற நம்பிக்கையோட என்ன செஞ்சாங்க, போனாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அவங்களால முடிஞ்ச அமல்களை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது நோன்பு வச்சுருக்காங்க. நோன்பு வச்சு கணவன் மனைவி நோன்பு திறக்கக்கூடிய அந்த நேரத்தில் அந்த அவங்க வச்சிருக்கிற பண்டங்கள் இருக்கு இல்லையா, அந்த நேரத்தில் ஒரு மிஸ்கினுடைய குரல் கேட்குது, உணவு கேட்ட உடனே என்ன செய்கிறாங்க, வச்சிருந்த சாப்பாடை கொண்டு போய் அந்த பெண்மணிகிட்ட கொடுக்குறாங்க, அதை கேட்ட மிஸ்கின்கிட்ட கொடுக்குறாங்க. அந்த அம்மா என்ன செய்கிறாங்க, அதை வாங்கி சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு வானத்தை அப்படி அண்ணாந்து பார்த்து ஒரு துவா ஒன்று செய்கிறாரு, யா அல்லாஹ் அவங்களுக்கு குழந்தை இல்லைன்னு அவங்களுக்கு தெரியாது, யார் மிஸ்கினுக்கு தெரியாது. அவங்க என்னன்னு கேட்குறாங்க, யா அல்லாஹ் என்னுடைய வயிறை நிரப்பக்கூடிய ரிசுக்கை இவர்கள் மூலமாக கொடுத்தாய், என்னுடைய துவாவின் மூலமாக அவர்களுக்கு சந்ததியை கொடுத்துறியா அல்லான்னு கேட்டாங்க. கேட்டுட்டு போயிட்டாங்க. அல்லாஹ் தஆலா குழந்தைய கொடுத்துட்டான். காலங்கள் கடந்து போகுது. மூசா அலைஹிஸ்ஸலாம் திரும்ப அந்த வீட்டு பக்கம் வர்றாங்க. வந்தால் ஒரு புள்ள விளையாண்டுக்கிட்டு இருக்கு அந்த பக்கத்தில். அந்த பிள்ளைய கூப்பிட்டு உங்கள் வீடு எதுமான்னு கேட்குறாங்க. இந்த வீடு தான். இந்த வீட்டிலேருந்து தானே அந்த அம்மா வந்தாங்க, இப்போ குழந்தை ஒன்று இருக்கே கேட்போம் அப்படின்னு கேட்டதுக்கு பிறகு அந்த அம்மா வந்து சொல்கிறாங்க, இவங்களுக்கு இந்த துவா கேட்டது அவங்களுக்கு தெரியாது, இந்த குழந்தை பிறந்தது மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரியாது. அல்லாஹ் நாடினால், அல்லாஹு அக்பர், அவன் கொடுப்பதுக்கு நன்றி செலுத்திட்டால் அல்லாஹு தஆலா அவன்கிட்ட இருக்கக்கூடிய நலவுகளை அனைத்தையும் நம்மளுக்கு தந்து உதவுவான். இப்போ அந்த பெண்மணிகிட்ட அல்லாட்ட கேட்குறாங்க, அந்த பெண்மணி ஏன் குழந்தைதான்ட்டாங்க. இப்போ நம்மளை மாதிரி ஆளுன்னா மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து கேட்போம், நீங்கள் தான் சொல்லிட்டீங்க அல்லாஹ் குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டேன்ட்டு, இப்போ நான் பெறலையா, என்ன ரசூல் என்ன அல்லாஹ் பாதுகாக்கணும். நம்ம பேசக்கூடிய பெண்கள் எப்படி வேணாலும் பேசுவாங்க. ஆனால் அந்த தாய் என்ன செஞ்சாங்க, அதை ஏற்றுக்கிட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னாங்க, முடிஞ்சு போச்சு. இப்போ அல்லாட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, அல்லாஹ் நான் ரசூல் தானே, நான் நபி தானே, உன்கிட்ட துவா கேட்டேன், நீ அப்போவேன்னு சொல்லியிருக்கலாம்ல, கொஞ்சம் நாள் சின்ன உங்களுக்கு குழந்தை பிறக்கும் அப்படிலாம் சொல்லியிருக்கலாம்ல, எழுதிட்டேன்னு சொல்லிட்ட, இப்போ நீ வந்து பிள்ளைய கொடுத்துருக்க, நான் அவங்கள்ட்ட என்ன சொன்னேன், எல்லாம் எழுதிட்டேன்னு சொல்லிட்டேன், அப்போ நான் என்ன எல்லாம் செய்வேன், அப்போ என்னுடைய துவா என்னாச்சு. அப்போ தான் அல்லாஹ் சொல்கிறான், நீ எழுதிட்டான் அல்லாஹ் உங்களுக்கு உங்களுடைய எழுத்துல வந்து குழந்தை இல்லைன்னு எழுதிட்டான்னு நீங்கள் சொன்னீங்க, அந்த அம்மா என்ன சொன்னாங்க அப்படின்னு அல்லாஹ் கேட்குறான் மூசா அலைஹிஸ்ஸலாத்திட்ட. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, எழுத தெரிஞ்ச அல்லாஹ்வுக்கு அழிக்கவும் தெரியும்ல, மாற்றி எழுத தெரியும் தானே அப்படின்னு சொன்னாங்கல்ல. ஆமாயா அல்லாஹ், அந்த நேரத்தில் அவங்க உணவு கொடுத்தாங்க, அந்த சதக்காவை நான் ஏற்றுக்கொண்டேன், அந்த வயிறு நிறைஞ்சு அந்த பெண்மணி கேட்ட துவாவே நான் கபூல் செஞ்சுட்டேன், அதனால நான் சந்ததியை கொடுத்துட்டேன்ட்டான் அல்லாஹ். அப்போ நம்ம இன்ஷா அல்லாஹ் சதக்காவை கொடுக்கும்போது பரந்த எண்ணத்தோட, நம்மளுக்கு அல்லாஹ் தந்ததை நம்ம கொடுக்குறோம், நம்ம யாராவது கொண்டுக்கிட்டு வந்தோமா, பிறக்கையிலேயே நம்மளுக்கு அல்லாஹ் இவ்வளவு பணம் வேணும்டா நம்ம வச்சே படைச்சு விட்டுருப்பானே,
கண்ணை வைக்க தெரிஞ்ச அல்லாவுக்கு, மூக்க வைக்க தெரிஞ்ச அல்லாவுக்கு, அதுல உள்ள நுட்பங்களை வைக்க தெரிஞ்ச அல்லாவுக்கு, நம்ம கண்ணுண்டா கண்ணு தானா? அதுக்குள்ள அல்லாஹ்வுத்தாலா எவ்வளவு நுட்பத்தை கொடுத்துருக்கான். மூக்குண்டா மூக்கு தானா? அதுக்குள்ள என்ன நுட்பத்தை அல்லாஹ் தந்திருக்கான். இதையெல்லாம் தந்த அல்லாவுக்கு நம்மளுக்கு பணம் காசு வேணும்னு அப்படியே கொடுத்து அனுப்பியிருக்க கூடாதா? அந்த ரிசுக்கு என்ன செஞ்சிருக்கான், பறந்து விரிந்து வச்சு நம்மளை அல்லாஹ்வுத்தாலா அமல் செய்ய வச்சு அவனை நெருங்கக்கூடிய வழிகளை கொடுத்து நம்மளுக்கு அல்லாஹ்வுத்தாலா தரக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கான். அந்த அடிப்படையில் நம்ம இன்ஷா அல்லாஹ் ரிசுக்கின் வாசலை நம்ம சிறந்த முறையில் அல்லாஹ்வுத்தாலா நம்மளுக்கு திறந்து கொடுக்கணும். அந்த திறந்து கொடுக்கும் போது நம்ம அமல் உள்ளவர்களாக, ஆபியத்து உள்ளவர்களாக, துவா உள்ளவர்களாக, சலவாத்து உள்ளவர்களாக, நம்ம இன்ஷா அல்லாஹ் சதக்காவை கொடுத்து வெற்றி பெறுபவர்களாக, பாவ மன்னிப்பை அல்லாஹ்விடம் உறுதியாக நம்பி கேட்டு பாவ மன்னிப்பு பெறுபவர்களாக, ஐவேளை தொழுகைகளை மதவு நெறியுடன் தொழுபவர்களாக வல்ல ரஹ்மான் நம்ம அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. நம்மளை ரப்புல் ஆலமீன் நம்மளுடைய ஒவ்வொரு தேவைகளையும் நிறைவேற்றி தருவானாக. நம்மளுடைய சிரமங்கள் சிக்கல்களை அல்லாஹ் தஆலா நீக்கி அருள் புரிவானாக. நோய் நொடிகளில் இருந்து அல்லாஹ் பாதுகாப்பானாக. படுக்கையில் போட்டு விடாமல் நம்மளை அல்லாஹ் பாதுகாப்பானாக. பிறருடைய உதவியில் வாழ வைத்து விடாமல் அவனுடைய பேருதவி நம்மளிடம் வருவதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக என்ற துவாவுடன் ஆகிர் ரஹ்வானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி.